மக்களே, நீ என்ன பெரிய கற்புக்கரசியா அப்படின்னு இப்போ த்ரிஷா அவர்களை சீண்டி பேசியிருக்கிறாரு பைல்வான் அவர்கள். இது மிகப்பெரிய அளவில் புதிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. என்ன நடந்ததுன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை த்ரிஷா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. இவர் ஏராளமான திரைப்படத்தில் முன்னணி பிரபலங்களுடன் நடித்து பிரபலமான நடிகை. மேலும் இவர் பல சர்ச்சைகளிலையும் சிக்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இவங்களை சமீபத்தில் மன்சூர் அலிகான் ரேப் சீன் த்ரிஷாவுடன் இல்லை அப்படின்னு சொன்னது பலரையுமே கோபத்தில் ஆழ்த்திருந்துச்சு. அதன் பிறகு அரசியல் பிரபலம் ஒருவர் 25 லட்சம் கொடுக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்ன விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசக்கூடிய விஷயமாக மாறிருந்துச்சு. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் மன்சூர் அலிகான் த்ரிஷாவை பற்றி பேசிய போது பைல்வான் ரங்கநாதன் விமர்சித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, மன்சூர் அலிகான் ரேப் சீன் இல்லை அப்படின்னு பேசிய பொழுது த்ரிஷா விஜய் சிரிச்சாங்க. அதே போல் பார்த்தோன்னா உடன் காட்சி இல்லை அப்படின்னு சொன்னதுமே கூட எதுவும் பேசவில்லை. கற்புக்கரசிகள், கண்ணகி வாரிசுகள், கற்பழிப்பு காட்சிகள் நடக்கவில்லையா? எத்தனை அசிங்கமாக ரேப் சீன், அந்தரங்க உறுப்புகளை அவிழ்த்து ஆட்டம் போடுறீங்க. தமனாவுடன் ஒரு ஷூ கூட வைக்கவில்லை, வருத்தமாக இருக்கு அப்படின்னு சூப்பராக சொன்னார். ஆனால் இப்பொழுது தெரியலையா? அது மட்டுமா, 2 குதிரையில் சவாரி பண்ணுறியா அப்படின்னு ஒரு நடிகர் கூறினாரே. ஒரு இயக்குனர் தன் மனைவியை விபச்சாரியாக நடிக்க வைத்து படத்தை ஓட்டினார். சினிமாவில் எல்லாருமே டீசெண்டாகவே எடுக்கிறீங்க. சினிமா ஒரு வியாபாரம். படு மோசமாக பார்த்தோன்னா அவர் பேசியிருக்கக்கூடிய விவகாரம் இப்பொழுது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. யார் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் சில விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அவங்க சொல்கிறத அது எப்படி நீ இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போகுதோ தெரியல. இப்படியே கேட்குறவர்களுக்கு